தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் கண்ணீரை மறைத்து வாழ்ந்த தருணங்களை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகள் என்பது இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். தனுசு ராசி என உங்களுடைய வாழ்க்கைக்குள் வெளியில் எப்பொழுதும் சிரித்த முகத்துடனும் கம்பீரத்துடனும் வலம் வரக்கூடிய நபர்கள் என்றால் அது நீங்களாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். நீங்கள் தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இது எல்லாவற்றையும் நீங்கள் மனதிற்குள்ள மட்டுமே தான் வைத்துக் கொள்வீர்கள். அது எப்பேற்பட்ட பிரச்சனைகள், ஏன் உடைய தலையே போகக்கூடிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்மால் மற்றவர்களுக்கு பாதிப்பு என்பது ஏற்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய நபர்கள் என்றால் அது நீங்கள் ஒரு ஆள் மட்டுமே தான். ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் வெளியில் போலி புன்னகையை உதிர்த்துவிட்டு தனிமையில் கண்ணீர் வடித்த தருணங்கள் ஏராளமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் உண்மையாக இருந்து என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வெறும் ஏமாற்றங்கள் மட்டும்தான் கிடைக்கிறது. இனிமேல் வாழ்க்கைக்குள்ள நம்ம எப்படி இருந்து போக வேண்டுமோ அதன்படி தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து உங்களையே நீங்கள் மாற்றமாக நீங்கள் மாறிக்கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் அது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. உங்களை அனைவரும் பயன்படுத்திக் கொள்வதை நிறுத்த வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் செய்தால்தான் மற்றவர்களும் உங்களுடைய வழியில் சரியாக இருப்பார்கள். ஆனால் நமக்கு ஏன் இந்த நிலைமை என்று இரவுகளில் தலையணைய நினைத்த நாட்கள் பலவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். 4 பேருக்கு முன்னால் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள உங்களுடைய அத்தனை வேதனைகளையும் கண்ணீரையும் நெஞ்சுக்குள்ளேயே புதைத்துவிட்டு நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் பொய் சொல்லி வாழ்ந்த தருணங்கள் உங்களுடைய ஆத்மாவை உலுக்கிய ஆக பெரும் சோகமான ஒரு விஷயங்களாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதேபோல் சொல்ல முடியாத மனக்காயங்களை சிரிப்புக்குள்ளேயே உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் அடைத்து வைத்து விட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம்னா அது என்ன தெரியுமா? நீங்கள் அனுபவித்த வழிகளை வெளியில் காட்டக்கூடாது அப்படின்னு மறைத்து வாழக்கூடிய விஷயம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியமான விஷயங்களாகவே இருக்கும். யார் உங்களிடம் என்ன வந்து பேசினாலும் சரி, அதான் நீங்க அதை வைத்து மற்றவங்களை மாட்டிவிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்காது. யார் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம அவங்கள மாதிரி மாறிவிடக்கூடாது என்கிற எண்ணங்கள் தாங்க உங்களுக்கு அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பவர் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் எத்தனை கவலைகள், எத்தனை சொல்ல முடியாத வேதனைகள் இருக்கிறது என்பதை யாரும் அறிந்திருக்க முடியாத ஒரு மிகப்பெரிய உண்மை. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இப்பொழுது நடந்து கொண்டும் இருக்கும். பல நேரங்களில் மனம் எவ்வளவு தான் உடைந்து போனாலும் குடும்பத்துக்காகவும் உறவுகளுக்காகவும் பொறுப்புகளுக்காகவும் நீங்கள் தைரியமாக நடந்து கொண்ட ஒரு தருணங்கள் என்பது இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய கண்களில் கண்ணீர் இருந்தாலும் மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு நபர் என்றால் அது நீங்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற அமைதியாக சமாளித்த ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. சில காயங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாதவை, சில வேதனைகள் யாரிடமும் பகிர முடியாதவையாகவே இன்னும் இருந்து கொண்டும் இருக்கிறது. நீங்கள் அனுபவித்த அந்த அமைதியான போராட்டங்கள் உங்களுடைய மனதை மிகவும் ஆழமானதாகவே மாற்றி போட்டிருக்கும். இன்று மற்றவங்களின் வழியை எளிதில் புரிந்து கொள்வதற்கு காரணமே நீங்கள் சந்தித்த அனுபவங்களால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தனுசு ராசியான உங்களுக்குள்ள ஒரு சிறப்பு குணம் என்ன தெரியுமா? எத்தனை சோதனைகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய மன வலிமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய மௌனங்கள் பல கதைகளை மறைத்து வைத்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மௌனத்திற்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் நிச்சயமாகவே உருவாக்கும். அந்த சூழலை நீங்கள் கொஞ்சம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் தான் வருவார்கள். நீங்கள் சொல்லாமல் வைத்திருந்த கஷ்டங்களை கூட உங்களுடைய முகத்தை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய உறவுகள் கிடைக்கக்கூடிய காலங்கள் இனிமேல் தான் கிடைக்கும். எனவே எதை பற்றியும் இனி வரக்கூடிய நாட்களில் கவலைப்படாதீர்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் இனிமேல் எல்லாவற்றிலும் நல்ல விதமான விஷயங்களை நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் வீடு, வாகனம், சொத்து ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. தனுசு ராசிக்காரங்களை
வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் சின்ன சின்ன கனவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதில் சொந்த வீடு, பிடித்த வாகனம், குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பான நிலை உருவாக்க வேண்டும் என்ற ஆசைகள் முக்கியமானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்களும் இது போன்ற பல கனவுகளை மனதில் வைத்துக்கொண்டு உழைத்த ஒரு நபர் என்றால் அது நீங்கள் மட்டும்தான். பல கனவுகள் என எல்லா விதமான ஆசைகளையும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக்கொண்டு இத்தனை நாட்களும் நீங்கள் உழைத்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். கடந்த காலத்தில் சில பொருளாதார தடைகள் காரணமாக உங்களுடைய ஆசைகள் கூட தாமதமாகி போயிருக்கலாம். பணத்தை சேமிக்க நினைத்த இடத்தில் நேரத்தில் எதிர்பாராத செலவுகள் வந்து அது உங்களை பிரச்சனைகளுக்கு ஆழ்த்தி போட்டு கொண்டே தான் இருந்தது. ஒரு விஷயத்தை தொடங்க நினைத்தும் சரியான சூழல் அமையாமல் போய் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது. ஆனால் அந்த தாமதங்கள் உங்களுடைய கனவுகளை முடித்து விடவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட பார்வையில் தனுசு ராசியான உங்களுக்கு முயற்சிகள் மூலம் நிலையான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். சரியான திட்டமிடலும் பொறுமையும் நிதானமான முடிவுகள் மூலம் சொத்து தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். நீண்ட நாட்களாகவே பார்த்து வந்த இடம் வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருட்கள், குடும்பத்திற்காக உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட வசதிகள் போன்றவை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இனிமேல் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் தான் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைத்துவிடும். இதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையே கிடையாது. நல்ல பயணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. ராசிக்கு 9ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் சுபத்துவம் பெறுவதால் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையான வெளிநாட்டு பயணங்கள் அல்லது தூரத்து தேச பயணங்கள் மிக சுமூகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும். உத்தியோகத்தின் நிமித்தமாகவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காகவோ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அசாத்திய லாபத்தையும் புதிய நல்வாய்ப்புகளையும் உங்களுக்கு நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். குடும்பத்துடன் ஆசைப்பட்டபடி இன்ப சுற்றுலாக்கள் சென்று வந்து மகிழக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் நிச்சயமாகவே கிடைக்கும். இத்தனை காலங்கள் முடங்கி கிடந்த உங்களுக்கு இந்த பயணங்கள் ஒரு புதிய புத்துணர்ச்சிகளையும் புதிய மனிதர்களின் தொடர்புகளையும் பெற்று நல்லதை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பயணங்களும் உங்களுடைய வெற்றி பாதைக்கான புதிய வாசல்களை திறந்து வைக்கும். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடக்கும். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கங்கள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிடும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு துரிதம் என்பது இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் அனுபவித்த அந்த அமைதியான போராட்டங்கள் உங்களுடைய மனதை மிகவும் ஆழமானதாகவே மாற்றி போட்டிருக்கும். இன்று மற்றவங்களின் வழியை எளிதில் புரிந்து கொள்வதற்கு காரணமே நீங்கள் சந்தித்த அனுபவங்களால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தனுசு ராசியான உங்களுக்குள்ள ஒரு சிறப்பு குணம் என்ன தெரியுமா? எத்தனை சோதனைகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய மன வலிமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய மௌனங்கள் பல கதைகளை மறைத்து வைத்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மௌனத்திற்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் நிச்சயமாகவே உருவாக்கும். அந்த சூழலை நீங்கள் கொஞ்சம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் தான் வருவார்கள். நீங்கள் சொல்லாமல் வைத்திருந்த கஷ்டங்களை கூட உங்களுடைய முகத்தை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய உறவுகள் கிடைக்கக்கூடிய காலங்கள் இனிமேல் தான் கிடைக்கும். எனவே எதை பற்றியும் இனி வரக்கூடிய நாட்களில் கவலைப்படாதீர்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் இனிமேல் எல்லாவற்றிலும் நல்ல விதமான விஷயங்களை நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் வீடு, வாகனம், சொத்து ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது.
தனுசு ராசிக்காரங்களே, வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் சின்ன சின்ன கனவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதில் சொந்த வீடு, பிடித்த வாகனம், குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பான நிலை உருவாக்க வேண்டும் என்ற ஆசைகள் முக்கியமானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்களும் இது போன்ற பல கனவுகளை மனதில் வைத்துக்கொண்டு உழைத்த ஒரு நபர் என்றால் அது நீங்கள் மட்டும்தான். பல கனவுகள் என எல்லா விதமான ஆசைகளையும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக்கொண்டு இத்தனை நாட்களும் நீங்கள் உழைத்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். கடந்த காலத்தில் சில பொருளாதார தடைகள் காரணமாக உங்களுடைய ஆசைகள் கூட தாமதமாகி போயிருக்கலாம். பணத்தை சேமிக்க நினைத்த இடத்தில் நேரத்தில் எதிர்பாராத செலவுகள் வந்து அது உங்களை பிரச்சனைகளுக்கு ஆழ்த்தி போட்டு கொண்டே தான் இருந்தது. ஒரு விஷயத்தை தொடங்க நினைத்தும் சரியான சூழல் அமையாமல் போய் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது. ஆனால் அந்த தாமதங்கள் உங்களுடைய கனவுகளை முடித்து விடவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட பார்வையில் தனுசு ராசியான உங்களுக்கு முயற்சிகள் மூலம் நிலையான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். சரியான திட்டமிடலும் பொறுமையும் நிதானமான முடிவுகள் மூலம் சொத்து தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். நீண்ட நாட்களாகவே பார்த்து வந்த இடம் வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருட்கள், குடும்பத்திற்காக உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட வசதிகள் போன்றவை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இனிமேல் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் தான் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைத்துவிடும். இதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையே கிடையாது. நல்ல பயணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. ராசிக்கு 9ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் சுபத்துவம் பெறுவதால் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையான வெளிநாட்டு பயணங்கள் அல்லது தூரத்து தேச பயணங்கள் மிக சுமூகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும். உத்தியோகத்தின் நிமித்தமாகவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காகவோ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அசாத்திய லாபத்தையும் புதிய நல்வாய்ப்புகளையும் உங்களுக்கு நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். குடும்பத்துடன் ஆசை